நினைக்கிறீங்க? அவர் வந்து அதிமுகவை பெருசா பெரிய ஈடுபாடு கொடுக்க மாட்டாரு அதிமுக சார்ந்த விஷயங்கள் மேல. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மட்டும்தான் போட்டிகள் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. இல்லைங்க, அவருக்கு வந்து திமுக மேல உள்ள கோபம் அதான் வெளிப்படுத்துறாரு. அப்படிதான் நம்மளோட தானே ஸ்டாலின் இருந்தார் முதலமைச்சரா தமிழ்நாட்டு மக்களுக்கு. அப்போ நம்மளோட இல்லையா இத்தனை காலம் ஆகுது? இந்த வேடிக்கையா இருக்கு. அதிமுக ஒன்றிணைக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்ளுங்க? அதை போய் எப்படிங்க உங்கள்கிட்ட சொல்லி விளம்பரத்தை மட்டும் முன்னிலைப்படுத்தி உங்களோட ஸ்டாலின் அப்படிங்கிறத முதல்வர் சொல்லிட்டு வராரு. இது எப்படி பாக்குறீங்க? நம்மளோட தானே ஸ்டாலின் இருந்தார் முதலமைச்சரா தமிழ்நாட்டு மக்களுக்கு. அப்போ நம்மளோட இல்லையா இத்தனை காலம் ஆகுது? இந்த வேடிக்கையா இருக்கு. அவர் நம்மளோட இருந்தாருங்கிறத அவரே அதை ஏற்றுக்கிற போல இருக்கு. அதனால இப்போ உங்களுடன், ஏன்னா உங்களுடன் ஏன் இப்போ சொல்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட தானே வந்து வாக்கு கேட்கணும், அதனால சொல்லியிருக்கிறோம். அதிமுக ஒன்றிணையம்னு 2021 தேர்தல் அப்ப சொன்னீங்க, அப்போ முடியல. 2024 தேர்தல் அப்ப அதே பொருளை நீங்க முன்வச்சீங்க, அதுக்கான முயற்சிகளும் மேற்கொண்டீங்க, அப்பவும் முடியல. 2026 தேர்தலே வரப்போகுது. இப்போ வரைக்கும் அதுக்கான அறிகுறி எந்த அளவுக்கு இருக்கு? அதிமுக ஒன்றிணைக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொண்டிருக்கீங்க? அதை போய் எப்படிங்க உங்கள்கிட்ட சொல்லி இல்லை சொல்லிட்டு இருந்தோம். இந்த 26 நீங்க நினைச்ச மாதிரி இருக்காது, நிச்சயமா இல்லை. இல்லை இல்லை, அது உங்களுக்கு உங்க கண்ணோட்டம், நீங்க பாக்குற விதம். நான் அப்படி எடுத்துக்கல. ஆசிரியர்கள் உட்பட எல்லாருமே தமிழகத்துல போராட்ட காலமாக மாறி இருக்கு. இந்த தமிழக அரசு எதுவுமே செய்யாம இப்படி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த மக்களை வாக்களித்த மக்கள் இப்படி ஒரு அவதிக்குள்ளான நிலைமை பாக்குறாங்க. நீங்க எப்படி பாருங்க? ஏங்க, அவங்களுக்கு வாக்களித்த மக்களை பத்தி பேச்சு இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் விளம்பரம் வாயிலாகவே அவங்க வந்து அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸ்டில்லு இப்போ வரைக்கும் அதான், நாளைக்கும் அதுதான். அவங்க மக்களை எல்லாம் பார்க்கல, அது அவங்களுக்கே தெரியுது. அதை பற்றி அவங்க கவலைப்படல. சரி சரி, அதாவது எல்லாரோட முடிவும் நல்லா இருக்கும்போது அதை நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியதுதான். எல்லாரும் என்ன சொல்றாங்க, எங்க கட்சியினுடைய அடிப்படையில் இருக்காங்கல்ல, அவங்களோட எல்லாம் என்னவா இருக்கு, கட்சி ஒன்றா இருக்கணும், அப்போதான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்கல்ல. அதை தான் எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ இவரும் அதான் சொல்கிறாரு, அவரும் அதான் சொல்கிறாரு, எல்லாரும், நானும் அதுதான் சொல்கிறேன். தேர்தலுக்கு முன்னாடி நடந்தால் தானப்பா நல்லது. அதாவது இன்னைக்கு அண்ணா பிறந்த நாளில் சில ஒரு முக்கியமான கருத்தை சொல்லணும். ஏன்னா இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணாவுடைய உருவம் பதித்த கட்சி கொடி எங்களுது. இன்னைக்கு என்ன சொல்லணும்னா, நிறைய விஷயங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும், இதெல்லாம் பழமொழி போல இருக்கு அப்படின்னு. அவர் சொன்னார், நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். எந்த மாதிரி மனசு உள்ளவர் அண்ணா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுபடிதான் எங்கள் தலைவர்கள்லாம் இருந்தாங்க. அதே போல் இன்னொன்று சொன்னார், அதுவும் எல்லாரும் மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, வந்து பழமொழி தான் அப்படின்னு சொன்னாங்க. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு, அதுவும் அண்ணா சொன்னது தான். இதெல்லாம் வேற யாரும் பழமொழின்னு அந்த காலத்துல இருந்தெல்லாம் இல்லை, இது அண்ணா சொன்னது. அதே அண்ணா இன்னொன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, அடுத்தவங்க மனசு புண்படக்கூடாது, அடுத்தவங்க மனசு புண்படாமல் நடந்துக்கணும், வேல் பாய்ச்சிரா மாதிரி எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் அண்ணா தான் சொல்லியிருக்காரு. அதை எங்கள் 2 தலைவர்களும் அதை தலைமையில் வச்சுக்கிட்டு அதுபடி தான் நடந்தாங்க. சிறமேல் வச்சு தான் நடந்தாங்க.
அவங்க வழியை கடைபிடிக்கிறதுனால நானும் அதே வழியில தான் இருக்கேன். விஜயுடைய பிரச்சார வாகனத்தில் அதிமுகவுடைய 2 பெரும் தலைவர்கள் அண்ணா எம்ஜிஆர் முதலமைச்சர் அவருடைய பிரச்சாரத்தின் போது 2 தலைவர்களுடைய பெயரை வச்சு பயன்படுத்துறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அவருடைய வருகை எப்படி இருக்கும்? அவருடைய பிரச்சார பாணி எப்படி இருக்கு? அதாவது அவங்க மேல நம்பிக்கை வைக்கணும் முழுசா, அப்படிங்கறத மட்டும்தான் நான் சொல்லுவேன். போட்டி வந்து திமுகவுக்கும் தவைக்கும் மட்டும்தான் சொல்லி விஜய் திரும்ப சொல்றாரு. அவரு கான்சியஸா ஏடிஎம்கே வந்துட்டு எல்லா பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ல இருந்து ரிமூவ் பண்றாரு. அதிமுகவை ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் விஜய் ட்ரை பண்றாருன்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து அதிமுகவை பெருசா பெரிய ஈடுபாடு கொடுக்க மாட்டாரு அதிமுக சார்ந்த விஷயங்கள் மேல. திமுகவுக்கும் தவைக்கும் மட்டும்தான் போட்டிங்கிறத அவர் திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. இல்லைங்க, அவருக்கு வந்து திமுக மேல உள்ள கோபம் அதான் வெளிப்படுத்துறாரு. அப்படிதான் நம்ம எடுத்து தமிழகத்தில் போதை காலத்துல இளைஞர்கள் அதிகமா இருக்கு. அது சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீரழிஞ்சிருக்கு ஒரு அறிக்கை சொல்றாங்க. இந்த தமிழக அரசு இந்த சட்டம் ஒழுங்கு இந்த 4 ஆண்டு காலமாக எப்படி இருக்கு, அது ரொம்ப மோசமா இருக்கு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன் இப்ப வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே குண்டை போடுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள யூனிஃபார்ம் போட்டவங்கள போய் இழுத்து அடிக்கிறாங்க. இது அடிக்கிறது யாருன்னா திமுக காரவங்க. அப்படி இருக்கும்போது நீங்க சட்டம் ஒழுங்க வச்சிருக்கிற முதலமைச்சர் எப்படி கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும்? இத நிச்சயமா முடியாது. அதுதான் நடக்குது. இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல பாமக ஊராட்சி மன்ற தலைவர் அவரை திமுக காரவங்க தான் வண்டியை விட்டு ஏற்றி கொண்டு இருக்காங்க. இதை எங்க போய் சொல்றது? என்ன நடவடிக்கை? ஒன்றும் இல்லை. இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல செயல்படணுங்கிறது தான் நான் ஆரம்பத்திலிருந்து திரும்ப சொல்றேன். வெளிநாட்டு பயணம் சம்பந்தமா பேசியிருந்தீங்க. சட்டமன்றமும் சரியில்லை, மருத்துவமனைகளிலும் 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று மறுபடியும் ஆட்சி அமைப்போம் நம்பிக்கையா சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவர் நம்பிக்கையா சொல்றாருன்னா மக்களை அந்த அளவுக்கு முட்டாள்களா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் தெரியுது. மக்கள் வந்து விழிப்போட இருக்காங்க. அது மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி ஒண்ணு அமைச்சது, அது மாதிரி 3வது அணி அமைகிறதுக்கு தமிழகத்துல வாய்ப்பு இருக்கா? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவை இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு பெற்றது தான் எங்களோட வேலை. அதுக்கு உண்டான பண்ணிது தான் என்னுடைய குறிப்பா என்னுடைய செயல்பாடு இருக்கும். தமிழ்நாட்டில் மக்கள் வந்து கூட்டணி ஆட்சியை எப்பவுமே விரும்ப மாட்டாங்க. அது வந்து யதார்த்தமா காலகாலமா நடந்தது. ஒரு கூட்டுறவு தான் மக்களையே ஒன்று சேர்த்து செய்யலாம். அதெல்லாம் செய்யறதுக்கு இவங்களுக்கு தெரியவும் இல்லை, அந்த யோசனையும் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒண்ணு நம்பி இருக்கிறது இது மட்டும்தான், விளம்பரம் மட்டும்தான். இன்னும் வந்து ஏற்கனவே வேலை செய்யல. நான் ஆரம்பத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ 3-4 மாதமும் பாருங்க அப்படித்தான் போகும். ஏற்கனவே வந்து அவங்க சொன்னது, அவங்க நிதியமைச்சர் இப்ப சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாங்க வந்து 505 வாக்குறுதிகள் கொடுத்தோம், அதுல 364 நாங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். படிச்சுட்டோன்னு சொல்லல, படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? 37 திட்டங்களுக்கு மத்திய அரசனுடைய உதவியை நாடி இருக்கோங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், திமுக கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில நீங்க 505 வாக்குறுதியில கொடுக்குறீங்க. அதுல எதுக்கு போய் நீங்க அனாவசியமா இப்ப மத்திய அரசு இருக்கிறீங்க? உங்களால நம்மளால முழுமையா செய்ய முடியும் இத அப்படிங்கறத மட்டும்தானே நீங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்துருக்கணும். அதை கொடுக்காம ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி நீங்க சொல்றீங்க. அது எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க வெற்றி பெறறதுக்கு நீங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில மத்திய அரசை அனாவசியமா ஏன் இழுக்கிறீங்க? மத்திய அரசு கிட்ட கேட்க முடியாத, ஒரு ஸ்டேட்டுக்கு அவங்க செய்ய முடியாதுல்ல. இந்தியாவில் உள்ள அத்தனை ஸ்டேட்டுக்கும் ஒன்னாதான் ஒரு திட்டங்களை பிரிச்சு கொடுப்பாங்களே ஒழிய, நீங்க உங்க இஷ்டத்துக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக நீங்க செய்ய முடியாததெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. திருப்பி என்ன சொல்றாரு அந்த நிதியமைச்சர்? நாங்க கொடுத்ததுல 64 திட்டங்கள் எங்களால செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறாரு.
செயல்படுத்த முடியாததை எல்லாம் எதுக்கு நீங்க கொடுத்தீங்க? அப்ப உங்களுடைய முழு மூச்சா உங்களுடைய எண்ணம் எதுல இருந்திருக்கு? நீங்க மக்களை ஏமாத்தணும், ஏமாத்தி இப்போதைக்கு வாக்கை வாங்கிட்டு வெற்றி பெற்று வந்துடணும். அப்புறம் இயற்கை வளம் இதெல்லாம் சூறாடுறதுக்காகவே நம்ம பதவிக்கு வரணும்னு நினச்சி வர்றவங்கள நீங்கள் என்ன செய்ய முடியும்? அதில் இன்னொன்று சொல்கிறாரு, 37 திட்டங்களுக்கு ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் தான் ஆட்சி பண்ணுறீங்க, நீங்களே கைப்பட எழுதி கொடுத்துருக்கீங்க, அப்போ நீங்கள் தானே செய்யணும். இன்னொருத்தவங்கன்னா என்ன பண்ணுவாங்க? வர தேர்தல் வருது, நம்ம மக்களுக்கு சொன்னதை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு மேடையில் அதை சொல்லணும் நின்று அப்படின்னு சொல்லணும். அவங்க அது மாதிரி சூழ்நிலையே இல்லையே. செய்ய முடியாதெல்லாம் சொல்றது தானே திமுகவோட வேலையே. அதிமுக ஒன்றிணைய நினைக்கக்கூடிய எல்லா தலைவருமே டெல்லி சென்று பாஜக தலைவர்களை பாக்குறாங்க. பாஜக தயவு தேவைப்படுது அதிமுக ஒன்றிணையது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க அப்படி கொண்டுட்டு போயிடுறீங்க பத்திரிகையில. தொடர்ந்து செய்யற விமர்சனம் அதிமுகவோட உள் விவகாரங்கள்ல பாஜக தலையிடுறது அப்படின்றதுதான் எதிர்கட்சிகள் தொடர்ந்து வைக்கிறாங்க. குறிப்பா அவங்க அமித்ஷாவை போய் பாக்குறாங்க அதிமுக இருக்க பிரச்சனைக்கு. நான் ஒன்னேன்னு சொல்லட்டான், திமுக காரங்க பாக்குறதே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? அவங்க கட்சி பிரச்சனைக்காக போறது அது இப்ப சொன்னது, நீங்க சொன்னது கரெக்ட். அவங்க கட்சி பிரச்சனைக்காக போனது இல்ல, அவங்களுடைய சொந்த பிரச்சனைக்காக போறாங்க. அது உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சரியா செஞ்சுட்டு போயிருக்கேன், அதை நான் செஞ்சு காட்டுவேன். அதான்